ஆல்வா எடிசனை பார்க்கிறோம். அவன் எப்படி சரித்திரத்தில் நின்றான் என்றால், சாதகத்தை சாதகமாக்கியவன் அல்ல, பாதகங்களை சாதகங்களாக்கியவன். ஓடுகிற வண்டியிலே பத்திரிகை விட்டுக் கொண்டிருந்தான், தீப்பிடித்தது. இவன் தான் காரணம் என்று அதிகாரி ஓங்கி கன்னத்தில் அறைந்தான். காது செவிடாயிற்று. காது செவிடானதும் தாமஸ் ஆல்வா எடிசன் மூலையிலே உட்காரவில்லை, முறையிடவில்லை, கண்ணீரிடவில்லை, கவலைப்படவில்லை. அங்கேயே கர்த்தரை தொழுதான். கர்த்தரே, ஒரு இரக்கமே இரக்கம். நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, என் ஆராய்ச்சி தடைப்படுகிறது. ஆகவே என்னை ஒரு அதிகாரியை வைத்து அடித்து என்னுடைய காதை செவிடாக்கி என்னுடைய ஆராய்ச்சியில் என்னை முன்னேற பண்ணினாய், உன்னுடைய கருணையே கருணை என்று சொன்னான். நான் அதைத்தான் எழுதினேன், கர்த்தர் வைக்கப்பட்ட முதல் முறையில். நான் உரைகளில் ஒட்டுகிறோமே கோந்து, இந்த கோந்தை கூட கண்டுபிடித்தவன் தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த கோந்தை கண்டுபிடிப்பதற்காக 96 மரங்களை வெட்டினான். அந்த முயற்சி பறந்தது. அப்போது அவர்களிடத்தில் கேட்டார்கள், 96 மரங்களை வெட்டி இருக்கிறாயே தாமஸ் ஆல்வா எடிசன், 96வது மரத்தில் கோந்து கிடைக்காவிட்டால் என்ன செய்திருப்பாய்? 97வது மரத்தை வெட்டி இருப்பேன் என்றுதான் சொன்னான். ஆகவேதான் அந்த கோந்தை கையில் எடுக்கிற போது தாமஸ் ஆல்வா எடிசனை நினைக்கிறேன், அவருடைய முயற்சியை நினைக்கிறேன். முயற்சி ஒன்றுதான் வெற்றி பெறும். தீவிர முயற்சி இருந்தால்தான் வாழ்க்கை சிறக்கும். ஏனென்றால் இறைவனே முயற்சிக்கிறவனுக்குத்தான் அருள் பாலிக்கிறார். என்ன சொல்கிறார்கள்? ஆகாயத்திலே கோட்டைகளை கட்டாதே என்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாயத்தில் தான் கோட்டைகளை கட்ட வேண்டும். ஆகாயத்தில் கோட்டைகளை நீங்கள் கட்டாவிட்டால் பூமியில் ஒரு புழுதி மண்ணை கூட புரட்ட இயலாது. முயற்சி தான் உங்களை முன்னேற்றும். நீங்கள் சுவாசிக்காமல் இருக்கலாம், முயற்சிக்காமல் ஒருபோதும்